Hello friends, welcome to Amma's Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீஸா சாஸ். வீட்டிலேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே தோல் உரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக ஆறிடும். அதுக்காக நான் கட் பண்ண போகிறேன். இப்போது கட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேட்சாக அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது பேட்சை கோர்ஸாக அரைச்சி எடுத்தால் போதும். அப்போ தான் பீஸா கன்சிஸ்டன்சி, சாஸ் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போது சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொடை மிளகாய், நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பேட்ச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தது. இப்போது அடுத்தது கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் இதோட பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிக்சடு ஹர்ப்ஸ். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பேசில், ஓரிகானோ இது 2யும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மொத்தமாக 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது சாஸ் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீஸா சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பிரெட் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு 2 வீடியோவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.